வணக்கம் மக்களே. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்தோடனே ஒய்ஃப்கிட்ட சொல்லியாச்சு. சரி இன்னைக்கு வந்து மத்தியானம் நம்ம தான் சமையல் எதையாச்சும் ஸ்பெஷலாக சமைக்கணும் அப்படின்ட்டு சிக்கன் வீட்டில் இருந்துச்சு, அதை வச்சு சமைக்கலான்னு இன்ஸ்டாவில் இன்னைக்கு பார்த்துக்கிட்டே இருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா நல்லம்படி சிக்கன்னு வந்துக்கிட்டே இருந்தது. அது என்னதான்ட்டு பார்க்கலான்னு பார்த்தா ஈரோடு ஸ்பெஷல்னு சொல்கிறாங்க. அதையும் வச்சு குடும்பமாக சாப்பிட்டுலான்ட்டு இன்னைக்கு சொல்லியாச்சு. அதனால் வாங்க செஞ்சு பார்ப்போம், லாஸ்ட்டில் பார்ப்போம் எப்படி டேஸ்ட் இருக்குன்னு பார்ப்போம். ஆல்மோஸ்ட் எல்லாம் முடிஞ்சது. லாஸ்ட்டில் நம்ம உப்பு பார்த்துட்டு என்னென்னு செக் பண்ணிவிட்டு கொத்தமல்லி பார்த்திங்கன்னா நம்ம யூஸ்வலாக லாஸ்ட்டாக தான் போடுவோம், எல்லாருக்கும் தெரியுங்களா. இதில் பார்த்திங்கன்னா இது சீக்கிரம் கொஞ்சம் முன்னாடியே போட்டோம்னா நமக்கு வந்து கொஞ்சம் மணமாக இருக்கும், கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக போட்டுட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு லாஸ்ட்டாக வந்து இந்த பேலன்ஸ் கொத்தமல்லி நம்ம போட்டுக்கலாம். ஓகேவா, எல்லாம் போட்டாச்சு. ஒரு 10 நிமிஷம் நம்ம மூடி வச்சுருவோம். அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்துடலாம். ஓகே மக்களே, நீங்களும் செஞ்சு கொடுங்க. உங்கள் ஒய்ஃபுகளுக்கு 2 நாளைக்கு ரெஸ்ட் கொடுத்து செஞ்சு கொடுத்தீங்கன்னா சந்தோஷப்படுவாங்க, குடும்பமாக சந்தோஷமாக இருக்கலாம். இதுதான் ஓகேவா. அவ்வளோதான். சிக்கன் வந்துச்சுன்னு பார்ப்போம். சூப்பராக வந்துருச்சு, அழகாக இருக்குது. எங்கள் அம்மா ஞாபகம் வந்துருச்சு. சுண்டங்க எங்கள் ஊரில் அப்படி தான் ஒரு காலத்தில் டேஸ்ட் மாதிரி இந்த மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்கு. அவ்வளோதான், வெளியே போட்டு இறக்கிறோம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக டேஸ்ட் சூப்பராக இருக்குது. பொண்டாட்டி கொடுமா லைட்டாக. அதுதான் நான் டேஸ்ட் பார்த்தேன். ஒய்ஃப்டையும் கொடுப்போமா டேஸ்ட் பார்க்குறது எப்படி இருக்குன்ட்டு. டேஸ்ட் எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? அத்தை வச்ச மாதிரி தான் இருக்கு. சுண்டக்குச்சி ஞாபகம் வந்துருச்சா? எங்கள் ஊர் கிராமத்து ஊர் ஞாபகம் வந்துருச்சா? நல்லா இருக்கா? சூப்பர். என்ன மாதிரியே சூப்பரா இருக்கா? இல்ல உங்க மகா வந்து சொல்லட்டும் எப்படி இருக்குன்னு, இவருக்கு தெரிஞ்சிரும் டேஸ்ட். சரி பாப்பா. அப்பா சமைச்ச சாப்பாடு எப்படி இருக்கு? நல்லா இருக்கா?